என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும். உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகணும்னு விரும்புறீங்கல்ல? எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். பேரன் பேத்தி பூட்டி கண்டா கூட இன்னொரு தலைமையை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்படிதானே? உண்மை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அப்போ நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகணும், நீடித்த நாட்களா இருக்கணுமானா அதுக்கு தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல். யாருங்க இந்த கர்த்தர்? அவருக்கு ஏன் பயப்படும்னா, அவர் தான் வானத்தை எம்புமே உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவரை குறித்த ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோமானால் ஆயுச நாட்களை அவர் பெருக பண்ணுவாராம். இப்போ அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வழியில நடக்கணும். இதுக்கு அர்ப்பணித்து கொண்டு நடக்க 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 நல்ல ஒரு சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். அதனால இன்னைக்கு வியாதி, பலவீனம், இந்த வயசுலேயே மரண பயம் வந்துட்டுன்னா கொஞ்சம் ஆண்டவரை யோசிங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க, அவருக்கு பயந்தோடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆயுச நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சரியா? இப்ப ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னுடைய ஆயுச நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறீர். அதை பெருக பண்ண உம்மாலே முடியும். எவ்வளவு காலம் நான் இந்த பூமியில் இருக்க நீர் சித்தம் கொள்ளுகிறீரோ அவ்வளவு காலம் ஆரோக்கியமாய், சுகமாய், மகிழ்ச்சியாய் இருக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.